ஓபிஎஸ் இன்று திடீர் அறிக்கை. கழக நிர்வாகிகளுக்கு தொண்டர்களுக்கு வேண்டுகோள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட மாபெரும் மக்கள் இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு தொடர் தோல்விகளை சந்தித்து மக்களின் நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறது என்று கூறிய ஓபிஎஸ், இந்த சூழலில் வருகின்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை நாம் எதிர்கொள்ளும் வகையில் மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் நிகழ்த்தப்பட்ட சாதனைகளையும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் நிகழ்த்தப்பட்ட சாதனையும் பற்றி தொட்டி எங்கும் எடுத்துச் செல்லவும், திமுக ஆட்சியில் தற்பொழுது மக்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகள் மற்றும் தமிழ்நாட்டிற்கு எதிரான மத்திய அரசின் செயல்பாடுகளை மக்களிடம் எடுத்துச் சொல்லவும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழிவு பாதையில் அழைத்து செல்லப்படுவதை மக்களுக்கு எடுத்து காட்டவும் பொதுக்கூட்டங்களை கழக நிர்வாகிகள் ஆங்காங்கே நடத்த வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் அரசியல் கூட்டணி குறித்து கருத்துக்களை தவிர்க்குமாறு கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு ஓபிஎஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். எனவே ஓபிஎஸ் திமுகவையும் மத்திய அரசையும் தாக்கி பிரச்சாரம் செய்ய தொண்டர்களுக்கு உத்தரவு.